சார் டாஸ் அப்பவே சொல்லியிருந்தாங்க சார். இது வந்து நீங்க சொல்ற மாரி வந்து டியூ ஃபேக்டர் நெறைய இருக்கிறனால வந்து சேஸ் பண்ற டீமுக்கு தான் பெட்டர்ன்னு. பட் அன்லக்கிலி இந்தியா மறுபடியும் டாஸ் தோத்து நம்ம டெம்பா பவுமா சோஸ் டூ சேஸ். இப்போ இவங்க இந்த கண்டிஷன்ஸ்ல இப்படி ஆடுறாங்களே சார், இந்த வேர்ல்டு கப் வரப்போற 2027 வேர்ல்டு கப் நடக்க போறது சவுத் ஆப்பிரிக்கால. எனக்கு இன்னும் பக்கு பக்குங்கிறது. இவங்க வந்து ஒவ்வொரு ஃபார்மட்லயும் கம்பேக் குடுக்குறாங்க சார் சவுத் ஆப்பிரிக்கா. சோக்கர்ஸ்ங்கிற அந்த பேர ஒழிச்சுட்டு இப்ப அவங்க வந்து WTC ஃபைனல் அடிக்கிறாங்க, சாம்பியன்ஸ் டிராஃபில வராங்க, T20 வேர்ல்டு கப்ல வராங்க. எல்லாத்துலயுமே ஒரு ஃபைனல் வரையும் வந்துடுறாங்க. சூப்பரா ஆடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் சைன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா சார். தேர் பேலன்ஸ் இன் த ஸ்குவாட். முன்னாடி ஒரு காலத்துல இருக்கும். ஒரு ஓப்பனர் இவங்க, அவங்க ஏபி டிவிலியர்ஸ் அந்த எல்லா ஸ்லாட்டையுமே இன்னைக்கு அவங்க திரும்ப ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ட ஃபவுண்ட் பண்ணி நல்லா பேலன்ஸ் கொண்டு வந்துட்டாங்களோன்னு தோணுது சார். ஆமா, அவன் வந்து அவங்க நம்ம சோக்கர்ஸை சோக் பண்ணிடுறோம். அவங்க வந்து எப்படியுமே உதப்படுவோம்னு நினைச்சு பயத்துல இருக்காங்க. அதை சோக் பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சிருப்போம். தோல்வி வாய்க்கும் அவங்க நடுவு விட்டுறாங்க. யார் அவங்க வென்றுடுறாங்க. எப்படி வென்றாங்கன்னு தெரியல. அதுதான் நம்ம என்ன பண்றது எனக்கு புரியல. நான் எந்த விதத்திலையும் நம்ம குறையே கண்டுபிடிக்கல நம்ம கிரீடர்ஸ்ல. ஆனா இந்த போன மேட்சோடைய இன்வால்மெண்ட் இல்ல, அதை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணணுன்ற ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது. அது இன்னும் பெட்டரா இருந்தது. மேபி இந்த பிச்சோடைய அசிஸ்டன்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் லாஸ்ட் டைம். இந்த தடவை தான் சொன்னேன், நீங்க யான்சன் விக்கெட் எடுத்த உடனே நம்ம என்ன ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும், அது நம்ம பண்ணலன்ற அதை நம்ம பண்ணிடணும். லாங்ல அடிச்சா டெஃபினட்டா 2 ரன்னு, பவுண்டரிஸ் கிட்ட ஷுவரா ரன்னு. அந்த ஸ்டம்பிங் ஒண்ணு நமக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு ஸ்டம்பிங் ஒன்று இல்ல, அது வந்து பாஸ்ட் அது இட் வாஸ் கிளியர்லி ஆன் த ஃபுட், வாஸ் பேட்டரோடைய ஃபுட் வந்து கிளியர்லி ஆன் த கிரீஸ் தான் இருக்கு. அதை மட்டும் எங்கேயும் இந்த நாட் அவுட் கொடுத்தாங்கன்னு இந்த ஷாட்ல மீறி இந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு.